நீங்கள் ஃபெங்கல் புயல்ங்கிறது ஒரு இன்றைய தேதிக்கு வானிலை அறிக்கைக்கோ உலக நாடுகளுக்கோ புயல்னாங்கிற ஒரு வேற அர்த்தத்தை கொடுக்குது. திருவண்ணாமலை, ஊத்தங்கரை போன்ற பகுதியெல்லாம் வெகும் பாதிப்பில் உள்ளாங்க. அதிக கனமழை சனநொடியில் ஒரு 5-6 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டர் மழை. அது இன்ன வரல இயற்கை எங்கேயுமே அந்த அளவுக்கு மழை எங்கேயும் பெய்ததில்லை. இவ்வளோ காலம் இப்படி ஒரு மழை பேய் மழைன்னாங்க ஒரு 20 சென்டிமீட்டர் வரலாம் தான் பேய் மழை நமக்கெல்லாம் மூதாதையர் காலத்திலிருந்து நமக்கு வரும். ஆனால் ஒரே ஒரு 5 மணி நேரம் 8 மணி நேர துளிகளுக்குள்ள 50 சென்டிமீட்டருங்கிறதெல்லாம் இயற்கைக்கே ஒவ்வாத ஒரு மழை. இப்போ 2000க்கு பிற்பாடு, இந்த 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் அப்படியே கார்பன் உமிழ்வு கூடிடுச்சு. ஒரு 40% மேலே கார்பன் உமிழ்வு வானமண்டலத்துலேயும் போய் சேர்ந்துருச்சு. 1.2 டிகிரி வரலும் வந்துட்டோம். 1.5 டிகிரிங்கிறது சராசரி இப்போ வந்துட்டால் உலகத்துக்கு ஆபத்துன்னு. ஐயோ, வயநாடுங்கிறது உங்களுக்கு அதுதான் நிலச்சரிவு. திருவண்ணாமலைங்கிறது ஒரு சின்ன மண் சரிவு தான். இதை நீங்கள் பூதாகரப்படுத்துகிறாங்க. இனிமேல் ஜோதிடம் பழிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வானமண்டலத்தினுடைய இயற்கைத்தன்மை இருந்த காலத்தில் எழுதியது ஜோதிடம் அல்லது பஞ்சாங்கம். இப்போ வானமண்டலம் இயற்கைத்தன்மையை மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி கடல் சீற்றங்களும் கடல் காற்றுகளும் மாறிடுச்சு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட யார் இணைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது புயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது காற்றழுத்த தாழ்வு மண்டலங்க இன்றைக்கி நடப்பில் இலங்கைக்கு தென் கிழக்கே ஒரு 900 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு தாழ்வு மண்டலம் இருக்குது. அந்த தாழ்வு மண்டலத்தினுடைய நடைமுறையை பார்த்தோம்னா அது இலங்கைக்குள்ளே அந்த காற்றழுத்த தாழ்வு முடிந்துவிடும் 12ஆம் தேதிக்குள்ளே நினைக்கிறேன். அந்த 12ஆம் தேதி தென் மாவட்டங்களில் அதிக மழை இருக்கும். தென் மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில், இலங்கை பகுதிகளுக்கு தான் இது அதிகமான மழையை கொண்டு போகும். அதனால் வட மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு ஒரு பெரிய எந்த இதில்லை. ஆங்காங்கே மேகங்கள் கொஞ்சம் சிறு துளி மலைகள் இருக்கும். ஒன்றும் பாதிப்பு இருக்காது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா புயலாக மாறிச்சுன்னா அதிக பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லைங்க, இன்றைக்கி உள்ள காற்று வேகத்தினுடையது அதே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் அது முடியும். பெரிய புயலாக வராது. அப்படியே இருந்தாலும் அது இலங்கை அருகாமையில் தான் போய் கடையை கறக்கும். நமக்கு ஒன்றும் பேராபத்து இல்லை என்று நினைக்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெங்கல் புயல்னால சென்னையில் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம் இந்த மாதிரி இடத்துல பயங்கரமான ஒரு பாதிப்பு இருந்துச்சு. அதை பற்றி சொல்லுங்கள். இல்லைங்க, ஃபெங்கல் புயல்ங்கிறது ஒரு இன்றைய தேதிக்கு வானிலை அறிக்கைக்கோ உலக நாடுகளுக்கோ புயல்னாங்கிற ஒரு வேற அர்த்தத்தை கொடுக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, புயல்னா ரொம்ப அதனுடைய நடப்பு பாதையை தெரிந்து கொள்ளலாம். அதனுடைய கரை எவ்வளோ கிடக்குது என்னங்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்லலாம். இப்போ இந்த ஃபெங்கல் புயல் ஒன்று பார்த்தீங்கன்னா, அது நடந்த முறை கொஞ்சம் வேகமாக வரும், அப்புறம் மந்தமாக இருக்கும், வேகமாக வரும். அப்படியே ஒரு 1500 கிலோமீட்டரை கடந்து உங்களுக்கு வேகத்தை அதிகப்படுத்தி புயலாக மாறுது. அதிக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்ததை ஒழிய அது புயலாக மாறலை. கடைசியில் கரையை நோக்கி வரும்பொழுது அது புயலாக மாறி அது 90 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே காற்று அது நம்மளுடைய மகாபலிபுரத்துக்கு இடையில் பாண்டிச்சேரிகளில் கடையை கடந்துச்சு. கரையை கடந்தவுடன் அதனுடைய தீவிரம் அதிகமாகி உள்பகுதிகள் உள்காட்டுகளுக்கு திண்டிவனம், விழுப்புரம், மயிலம் இப்படியே போய் உங்களுக்கு செஞ்சு, திருவண்ணாமலை இந்த வழியாக அப்படியே பெங்களூருக்கு வடக்கே போய் மலபார் வழியாக அரேபியன் கடலுக்கு போயிடுச்சு. ஆனால் அந்த போகிற வழியெல்லாம் அது பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிட்டு தான் போயிருக்கு. அந்த தாக்கத்தில் அதிகமாக ரொம்ப பாதிக்கப்பட்டது விழுப்புரம், திருவண்ணாமலை, ஊத்தங்கரை போன்ற பகுதியெல்லாம் வெகும் பாதிப்பில் உள்ளாயிடுச்சு. அதிக கனமழை சனநொடியில் ஒரு 5-6 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டர் மழை. அது இன்ன வரல இயற்கை எங்கேயுமே அந்த அளவுக்கு மழை எங்கேயும் பெய்ததில்லை. மயிலம்ங்கிற பகுதிக்கு 51 சென்டிமீட்டருங்கிறது இப்போ தான் வரலாறு. இப்பொழுது தான் வரலாறுலேயே ஒரு அதிக கனமழை பெய்த இடம். ஆகவே இதெல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், உங்களுக்கு புதிய பேரிடர்கள் கொண்டிருக்கிறன. காரணம் உங்களுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு, அதனால் பூமி வெப்பத்தால் கடல் சீற்றம், அப்புறம் கடல் சீற்றத்தால் உங்களுக்கு பருவநிலை மாறுதல், பருவநிலையிலையும் இந்த மாதிரி பேரிடர் புயல்கள் போன்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் கூடி வருதல், அதை கணிக்க முடியாமல் போகுதல், இதெல்லாம் இன்னும் எதிர்காலத்தில் கூட தான் இருக்கும். அதை ஒன்றும் உங்களுக்கு கணிக்கவும் முடியாது. அதனுடைய உண்மையான பாதைகளை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. சார், இத்தனை வருட காலத்தில் மழை இந்த அளவுக்கு பெஞ்சிருக்குங்க சார்? இவ்வளோ காலம் இப்படி ஒரு மழை பேய் மழைன்னாங்க ஒரு 20 சென்டிமீட்டர் வரலாம் தான் பேய் மழை நமக்கெல்லாம் மூதாதையர் காலத்திலேருந்து நமக்கு வரும். ஒரு 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டருக்கு.
ஆனால் ஒரே ஒரு 5 மணி நேரம் 8 மணி நேர துளிகளுக்குள்ள மணித்துளிகளுக்குள்ள ஒரு 50 சென்டிமீட்டருங்கிறதெல்லாம் வந்து இயற்கைக்கே ஒவ்வாத ஒரு மழை, இயற்கையை தாண்டிய ஒரு பேரிடர். அதனால் இது எதிர்காலத்தில் வந்து பெரிய ஐயப்பாட்டை உண்டாக்குது. உலகம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருக்காங்க. நம்ம மட்டும் இல்லை, உலகம் பூரா வந்து பூமி வெப்பமடைகிறதுனால வந்து உலகம் பூரா அதனுடைய பருவநிலை மாறி இருக்கு, அதனுடைய காற்றின் திசை மாறி இருக்கு, உஷ்ணநிலை வெப்பநிலை மாறி இருக்கு, பல நோய்கள், கிருமிகள், இப்படி பார்த்தீங்கன்னா பல பேரிடர்கள் உலகை தாக்கி கொண்டு தான் இருக்குது. அது வந்து நம்ம கார்பன் உமிழ்வை குறைத்து உலக மக்கள்லாம் ஒன்று கூடி வந்தால ஒழிய இது வந்து எதிர்காலத்தில் பேரிடர் கூடுதலாக தான் இருக்கும். சார், இந்த மாதிரி பேரிடர் இழப்பை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துருக்கோம் சார்? இல்லைங்க, தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி கார்பன் உமிழ்வு, நிலக்கரி, பெட்ரோலியம், டீசலை குறைக்கணும். அதுக்கு உண்டான உலக நாடுகள் எல்லாம் இப்போ நடவடிக்கைக்கு இறங்கிட்டாங்க. 2015 தீவிரம் அடைஞ்சிருச்சு. 2030க்குள்ள 30% குறைக்கிறதுக்கு எல்லாரும் அப்படியே வேக நடை போடுறாங்க உலக நாடுகள். 2040க்குள்ளே வந்து 40% குறைக்கணுங்கிறாங்க. 2070க்குள்ளே சரிசமமாக கார்பனே இல்லாத ஒரு உலகம் அப்படிங்கிறத கொண்டு போயிடணும், பழைய இயற்கைக்கு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உலக மக்கள்லாம் எல்லா நாடுகளும் ஒத்து உழைக்கிறாங்க. எல்லாமே நம்ம பார்க்கணும் பின்னாளில் வந்து இவங்களை வந்து இப்போ அதை வந்து உண்மையான ஒரு தன்னுடைய கிரவுண்ட் லெவலில், அதாவது கீழ்நிலையில் வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறார்களா, அது உண்மையான எரிசக்தி குறைக்கிறார்களா என்பதெல்லாம் காலப்போக்கில் தான் தெரியும். அது உலக நாடுகள்லாம் ஒருத்தர் அச்சுறுத்தலில் பயமுறுத்திருக்கனால எல்லாரும் வெளிப்படைத்தன்மையாக வரணுங்கிறாங்க. எவ்வளவு மீள்வு, எவ்வளவு வந்து மேலாண்மை, எவ்வளவு இன்னும் நம்ம போக வேண்டியிருக்கு, பேரிடரில் எவ்வளவு சேதம், வெள்ளம் என்ன, நீரினால் வர்ற பேரிடர்கள், காற்றுனால், நீரால் வர்ற எல்லாமே உங்களுக்கு இயற்கை பேரெல்லாம் அளந்து கொள்கிறார்கள். பெரிய ஒரு எதிர்கால மாற்றம் இருக்கும் என்று நம்புகிறோம். ஆனால் இப்போது இயற்கை பேரிடர் இழப்புன்னு சொல்கிறீங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வர்றது தண்ணினால தான் சார் அதிக பாதிப்பு. நம்ம தீபகற்பங்கிறது, அதாவது தமிழ் 3ல் ஒரு பகுதி வந்து நமக்கு நிலப்பரப்பு எல்லாமே வந்து கடல் சுற்றில் இருக்கும். அதனால் உங்களுக்கு கடல் சுற்றி இருக்கிறோம். அது வங்கக்கடல் வந்து பசிபிக் கடலில் என்ன மாறுதல் இருக்கோ அதனுடைய மாறுதல்கள்லாம் அந்த வங்கக்கடலுக்குள்ளே மேலே பாயும். ஏன்னா பசிபிக் கடலுக்கு கிழக்க இருக்க இந்து மகா கடல் பகுதியில் வங்கக்கடல் வந்து ஒரு மாற்றத்தை எப்பயுமே அதுக்கு தன்னை உருவாக்கி கொள்ளும். அந்த இயற்கை மாற்றங்களை உருவாக்கி கொள்வது இப்போ ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு. அதனால் வந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கிறது ஆயிரம் வருமா, காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு இருந்தால் தான் மழை நமக்கு. அந்த ஐப்பசி கார்த்திகை மழையே தாழ்வு மண்டலம்னு வரணும். அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். தாழ்வு மண்டலம்னு சொன்னால் உடனே காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஆயிரம் ஆண்டுகளாக நமக்கு அதுதான் மழை. ஆனால் அது தீவிரம் அடைஞ்சு அதனுடைய விபரீத போக்கெல்லாம் போகிறதுனால தான் நம்ம இப்போ பயப்படுறோம். அதனுடைய விபரீத போக்கு நல்ல நேர்மையாக இருக்கிறவரை நமக்கு வந்து ஆனந்தமாக சந்தோஷப்பட்டோம். மழை வருது, ஐப்பசி கார்த்திகையில் மழை வந்துடும், எல்லாமே நமக்கு நல்ல விவசாயம் வரும், தை மாதங்களில் வந்து நமக்கு அறுவடைக்கு வருவோம். அதனால் இப்போ காலகாலமாக தமிழர்களுடைய ஒரு நிலைப்பாடும் அதனுடைய வானிலை அறிக்கையும் அப்படி தான் இருந்தது. இப்போ வந்து 2000க்கு பிற்பாடு, இந்த 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் அப்படியே கார்பன் உமிழ்வு கூடிடுச்சு. ஒரு 40% மேலே கார்பன் உமிழ்வு வானமண்டலத்துலேயும் போய் சேர்ந்துருச்சு. 1.2 டிகிரி வரலும் வந்துட்டோம். 1.5 டிகிரிங்கிறது சராசரி வெப்பம் வந்துட்டால் உலகத்துக்கு ஆபத்துன்னு உலக விஞ்ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து இன்னுமே வெப்பத்தை தடுப்பதற்கும் உங்களுக்கு சீற்றங்களை குறைக்கிறதுக்கும் கார்பன் உமிழ்வு தான் ஒரே வழி. அப்போ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நம்ம சரி, இப்போ முன்னாடி இருந்த இயற்கை வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு, இப்போ வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குல்ல சார்? அதாங்க, நீங்கள் 2000 வரலும் 1970 வரலும் பார்த்தீங்கன்னா எந்த வித மாற்றமும் இல்லை. நம்ம ஒரு 100 வருஷம் புள்ளி விவரங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு 1970 வரலும் வந்து ஒரு தீவனம்னா சற்று ஒரு 15 சென்டிமீட்டருக்குள்ள ரெயின்ஃபால் மாதிரி தான் 150 mmங்கிறது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய காலப்போக்கில் வந்து இந்த நிலக்கரி பெட்ரோலியம், இது கார்பன் உமிழ்வு கூட இதனுடைய கடல் சீற்றங்கள், இயற்கை மற்றபடி வெள்ளம், மின்னல்னு வெண்ணி அடித்து ஒரு 5 நிமிடத்தில் ஊரை காலி பண்ணும். அது மாதிரி உள்ள டொர்னாடோங்கிறது, இப்போ டைஃபூனுங்கிற புயல், இப்படி பலவிதமான ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு இடமான பேரிடர்கள் இருக்க தான் செய்யுது. நமக்கு இந்த வங்கக்கடல் புயலுங்கிறது தான் மிரட்டும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடித்தாலும் ரொம்ப அதிகமாக அடிக்குது, மழை வந்தாலும் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். அது எதுனா அதான் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்னு பாருங்க. கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இன்னமும் வந்து உங்களுக்கு இது கூடுதலாக தான் இருக்கும். கரெக்டாக நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. இப்போ வெயில் காலம் வரும் பொழுது இப்போ மழை காலத்துக்கு எவ்வளவு நம்ம திணறல் இருக்கோ அதே திணறல் வந்து வெப்பத்தினாலேயும் திணறல் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, வெப்பத்திணறலுக்கு வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு நம்மளை மேலாண்மை பண்ணிக்கலாம். இந்த மழை திணறலுக்கு வந்து நீரால் வர்ற அழிவுகளை நம்மளால் மேலாண்மை பண்ணிக்க முடியாது. அதனால தான் நீர் அழிவுக்கு நம்ம பயப்பட வேண்டியிருக்கு.
அதான் சார், இப்போ வெப்பம் வந்து அதிகமாகிறதுக்கான ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசினால தான் அதிகமாக நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, அது நகர்ப்புற வளர்ச்சிகளில் அந்த ஹீட் ஐலண்ட்னு பேர். அதாவது கொஞ்சம் அந்த உள்கட்டத்துக்கு மட்டும் ஒரு ஒரு தீவு மாதிரி வந்து ஒரு வெப்பம் இருக்கும். இப்போ இப்போ நீங்கள் செங்கல்பட்டு தாண்டிட்டிங்கன்னா ஒரு வெப்பம் ஒரு 2 டிகிரி கம்மியாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா ஒரு 2 டிகிரி கூட இருக்கும். அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு நம்ம நகர்ப்புற வளர்ச்சியில் பொதுவாக ஏசி மட்டும் இல்லை, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஏசிலாம் இருக்குது. ஃபர்னஸ் ஆயில்னு மின்கலங்களுக்கெல்லாம் எரிப்புக்கெல்லாம் கொடுக்குறோம். அப்புறம் வீட்டில் உள்ள அப்ளையன்சஸ்லாம் இருக்குல்ல, ஒன்று இப்போ ஒரு மிக்ஸி போட்டிங்கன்னா அது ஒரு ஹீட்டை கொஞ்சம் வெளியே விடுது. ஸ்டவ் இருக்குது, அதுவும் ஹீட் வெளியே வருது. அப்போ வீட்டை விட்டு வெளியில் ஹீட் எல்லாம் வெளியே போகும்போது அது வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு தீவு மாதிரி ஒரு வெப்பம் வந்துடும். அதான் அதை நமக்கு ஹீட் ஐலண்ட்னு சொல்கிறது. தீவு மாதிரி ஒரு வெப்பம் வரும். அந்த வெப்பம் எப்பயுமே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு நம்மளுடைய திறன்பாடை குறைக்கும். நம்மளுடைய திறன்பாடை வந்து குறைக்கும். கோயில் இதில் வெப்ப காலங்களில் மே மாதம் ஏப்ரல் மேல வந்து உங்களுக்கு வந்து நிறைய வெப்ப திணறல் வரும். அப்போ வந்து மூச்சு இறைப்பு, வயதானவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்தான நிலை, இதெல்லாம் வந்து வெப்பத்தாலேயும் கூடி டிஸ்கம்ஃபர்ட் லெவல்பாங்க. அதாவது நம்மளுடைய திறமையை தாண்டி ஒரு நிலைமை வரும் உடம்புக்கு. அதெல்லாம் வந்து நம்ம உடல்நிலை பாதிக்கும். வெப்பத்தால் ரொம்ப கூடுதலான அம்மை நோய் மாதிரி பெரிய வைரல் நோயெல்லாம் வரும். எதிர்காலத்தில் எல்லா வழியிலுமே உங்களுக்கு காலநிலை மாறுறதுனால நமக்கும் காலம் வந்து இயற்கையால் உள்ள பாடங்களை நிறையா கற்பிக்கும். சார், இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வயநாடில் ஒரு விஷயம் லேண்ட்ஸ்லைடு நடந்துச்சு, மண் சரிவு. அதை தொடர்ந்து இப்போ திருவண்ணாமலையிலையும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள். ஐயோ, வயநாடுங்கிறது உங்களுக்கு அதுதான் நிலச்சரிவு. திருவண்ணாமலைங்கிறது ஒரு சின்ன மண் சரிவு தான். இதை வந்து நீங்கள் பூதாகரப்படுத்துகிறாங்க பேப்பர்லாம். காரணம் வந்து அது திருவண்ணாமலைங்கிறது ஆன்மீக பூமி, பக்தர்கள் இருக்கிற இடம். அது ஏதோ தெய்வ குத்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதிகப்படியான 40 சென்டிமீட்டருக்கு மேலே திடீர்னு ஒரு மழை பெஞ்ச உடனே மண் வந்து உங்களுக்கு டக்குன்னு உடனடியாக ஊறிடும். மண் எங்கெங்கே மேல் பாறை தான் அதிகம். மேல் மண் இருக்க இடத்துல வந்து அந்த மண் உருகின உடனே அது நல்லா ஊறின உடனே அதுக்கு மேலே உள்ள பாறைகள்லாம் லூஸ் மண்ணுனால அப்படியே நகர்ந்துருச்சு. பாறை கீழே விழுந்து அப்படியே சரிஞ்சிக்கிட்டு வரும்போது அந்த மண்ணெல்லாம், அந்த ஈர மண்ணெல்லாம் அழிச்சிட்டு வந்துருச்சு. அதனால் அந்த பாறைகள் இது வந்து நில சரிவு கிடையாது, மண் சரிவு தான். அது வந்து அதிகமான மழையினால், இல்லைன்னா அங்கே மண் சரிவுலாம் ஏற்பட வாய்ப்பு. இதுக்கு முன்னாடியும் திருவண்ணாமலையில் மழை பெஞ்சிருக்கு, அப்போ எதுவுமே நடக்கலையே சார்? அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரே நாளில் 40 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யலையே. எல்லாம் 15 சென்டிமீட்டருக்கு மேலே, இல்லை 10 சென்டிமீட்டர். திருவண்ணாமலை வறட்சி பகுதி. திருவண்ணாமலையும் ராமநாதபுரமாக இருந்தால் வறட்சி கூட்ட பகுதி. உள்பகுதியாக இருந்தாலும் அதிக வறட்சியானது திருவண்ணாமலை பகுதி. இப்போ திருவண்ணாமலையில் இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்றத வந்து முன்னாடியே சொல்லியிருக்கலாமே சார்? இந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. அதான் நான் சொன்னேன், வானிலை அறிக்கையால் சொல்ல முடியாத இந்த இயற்கை பேரிடர்கள் எதிர்காலத்தில் கூட இருக்கும். வயநாடுங்கிறது நிலச்சரிவு. அது வந்து ஒரு மலையே அடிச்சுட்டு வந்து 86,000 ஸ்கொயர் மீட்டர் அடித்து ஒரு 8 கிலோமீட்டரை வந்து ஒரு 10 மணி நேரத்தில் நிரப்புது. எவ்வளவு நிரப்பிச்சு என்ன, ஒரே கன நொடியில் ஒரு மலையே சரிஞ்சு 8 கிலோமீட்டர் ஏரியாவை ரொப்புது. நீங்கள் இங்கேருந்து வந்து உங்களுக்கு பல்லாவரம் குரம்பேட்டை வரலும் திடீர்னு மண்ணை ரொப்புதுன்னா நினச்சி பாருங்கள் அதனுடைய பயங்கர வேல்யூ. அது மாதிரி 8 கிலோமீட்டருக்கு மண்ணை நிரப்பின எடுத்து அதுதான் உண்மையான நிலச்சரிவு. நிலச்சரிவுங்கிறது ஒரு பெரிய பகுதி, ஒரு குன்று மூல உள்ள பகுதி நழுவி அப்படியே அந்த இடத்த அப்படியே நிரப்பிடும் அடுத்த இடத்த. அது நிலச்சரிவு. இது வெறும் மண் சரிவு. ஒரே ஒரு இடத்துல மண் உருகி அப்படியே பாறைகள் நகர்ந்துவதனால அந்த பாறைகள் நகரும்போது மண் அங்கேருந்து மேல் மண்ணெல்லாம் உருகிக்கிட்டு அப்படியே ஒரு வண்டித்தடம் மாதிரி கொண்டு போய் விட்டுருச்சு. இது மண் சரிவு தான், நிலச்சரிவு கிடையாது. அதான் சார், இப்போ மண் சரிவை தொடர்ந்து பாறைகளும் வந்து கீழே விழலாம் அப்படின்ற மாதிரி. ஆமாங்க, அந்த அடிமண் உங்களுக்கு ஈரப்பதத்தில் கூடி போய் இருந்துச்சுன்னா அது லூஸ் ஆகிடும். அப்போ பாறைக்கு மேலே அது கிரிப்பு நிற்காது. அது மண் வந்து லூஸ் விலகும் போது பாறை கண்டிப்பாக நகரத்தானே செய்யும். பாறைகள், பெரிய பாறைகள் நகரத்தானே செய்யும். அது அந்த குன்று பாறைகளில் உள்ள இடம். அங்கே செஞ்சி, திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நிறையா சில இடத்துல ஒரு பாறை மட்டும் தனியாக நிற்கும் குன்றில். அதனால் இந்த மாதிரி இடத்துல இன்னும் எதிர்காலத்தில் அந்த மாதிரி பாறைகள்லாம் நகரத்தான் செய்யும். இன்னும் சரிவா. ஆமாம், கனமழை இதே மாதிரி கனமழை இருந்ததுன்னா மேலே நிற்கிற பாறைகள்லாம் சரியத்தான் செய்யும். அதுக்கு முன்னெச்சரிக்கை என்ன சார் பண்ணணும்? முன்னெச்சரிக்கைலாம் அது ஒன்றும் இல்லைங்க. அது வந்து அந்த கீழ் பகுதியில் வந்து வாழுமிடமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வாழ்விடம் அது உயர அந்த மலை உயரத்தில் இருக்கிற அவங்களே போய் ஆக்கிரமிப்புலாம் பட்டு பாதி மலை வரலும் போயிட்டாங்க. அன்றைக்கெலாம் திருவண்ணாமலைக்கு கீழே 1970க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை கிடையாது. இந்த மலை சுற்றிலும் இவ்வளவு வீடுகள்லாம் கிடையாது. எல்லாம் சின்ன ஓலை குடிசைகள், கோயில் மட்டும்தான் பெருசு திருவண்ணாமலை. அது இன்றைக்கி பெரும் நகரமாக மாறி பாதி மலை ஆக்கிரமிப்பில் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் அந்த மலை குன்றுகள்லேருந்து பாறைகள் விழும்போது கண்டிப்பாக அந்த வீடுகளுக்கெல்லாம் பாதிப்பு வரதான் செய்யும். அதை வந்து இவங்க பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு அது ஒரு ஆன்மீக பூமியினால் பல விளக்கங்கள் கொடுப்பாங்க. இது இயற்கை பேரிடர்.
அது சார் இப்போ மண் சரிவுக்கே பார்த்தீங்கன்னா சில உயிர்கள் வந்து போயிருக்கு. இப்போ வந்து பாறைகள்லாம் சரின்னு சொல்கிறீங்க, வாழவே தகுதி இல்லாத ஒரு அந்த இடத்துல வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இது எப்போ சார் நடந்திருக்கு? இந்த மாதிரி கனமழை எப்படிங்க வரும் நமக்கு தெரியாதுல்ல. அந்த இடத்துல வந்து அந்த இடத்துலலாம் உங்களுக்கு உயிர் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் திடீர் காலநிலை மாற்றத்துக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரி பேராபத்துகள் எங்கேயும் வரலாம். அது உங்களுக்கு மண் சரிவு மட்டும் இல்லை, நிலப்பரப்புலையும் நீர் மூழ்கி போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ கடற்கரை ஓர பகுதியிலேயே வந்து அதிகமான மழை பெஞ்சு நீர் வெள்ளம் வந்துட்டால் நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் இயற்கை பேரிடர்வு உத்தரவாதம், அதிலிருந்து மேலாண்மை செய்யணும், தப்பிக்கணும். அப்படின்னா ஆபத்தான பகுதியில் மக்கள் இது ஆபத்தான பகுதியில் இருந்தனா அதை விட்டு கொஞ்சம் விலகி தான் நிற்கணும். சார் இப்போ இன்னொரு கேள்வி, ஆனால் இது ஒரு முட்டாள்தனமான இருந்தாலும் ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இருக்குங்களா? ஆன்மீகங்கிறது வேறங்க. அது நம்ம வந்து இறை நம்பிக்கை. உலகம் புறா பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மதங்கள், வெவ்வேறு தெய்வங்கள், இறை நம்பிக்கை கூட. நம்ம கொஞ்சம் ஆன்மீக பூமி. இங்கே உள்ளது எதை எடுத்தாலும் ஒரு திருவண்ணாமலையிலையோ இல்லை உங்களுக்கு ஒரு ராமேஸ்வரத்துலேயோ தெய்வ பெரிய கோயில்கள் இருக்க இடத்துலாம் ஏதாவது ஒரு சிறு பேரிடர் வந்தாலும் இது தெய்வ குற்றங்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க. ஆனால் அதனால் இல்லை, இது உலகமாக இருந்த ஒரு பேரிடர்வுகள். இது வந்து இனிமேல் இடம் பொருள் ஏவல் பார்க்காம அடிக்கும். இனிமேல் அது திருவண்ணாமலைன்னு இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா மயிலம்ம முருகன் கோயில் இருக்க இடம் தானே, அதை யாரும் பேசலை. காரணம் திருவண்ணாமலை வந்து ஒரு சின்ன நிலச்சரிவு ஏற்பட்டதுனால எல்லாரும் ஏதோ ஒரு பயத்தால் ஏதோ தெய்வ குற்றங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. தெய்வ குற்றங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே நாளில் அந்த இடத்துல 40 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, அதனுடைய பேரிடர்களால் இந்த விளைவு. இப்போ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதினது தான் பஞ்சாங்கம் சார். அதில் பார்த்தீங்கன்னா வயநாடுடைய நிலச்சரிவுன்றது எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சென்னையில் இப்படி விஷயம் நடக்க போகுது, இந்த வருடத்தில் நடக்கும் அப்படிலாம் ஒன்றும் உங்களுக்கு பஞ்சாங்கத்தெலாம் ஒன்றும் எழுதலை. பேரிடர்கள் கூட இருக்கும், இயற்கை சீற்றம் கூட இருக்குன்னு எழுதியிருந்தாங்க. பஞ்சாங்கங்கள் வந்து இப்பொழுது வந்து ஏன் செல்லாதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழர்கள் இன்னைக்கு கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திரமாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு காலம் தமிழகம் தான். இந்த தமிழகத்தில் உள்ள வானொலி அந்த காலத்தில் வானிலை ஆய்வாளர்கள் அதிகம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வானிலையெல்லாம் பார்த்து கணித்து ஒரு 60 ஆண்டுகள் தான் வந்து இது வருது. அப்புறம் திருப்பியும் ஒரே மாதிரி வருது. அப்படின்னு நம்ம தமிழ் வருஷமே 60 வருஷம் 60 வருஷம் தான். அப்புறம் திருப்பி 1வது வருஷத்துக்கு போயிடுவோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பருவநிலை மாறுறது, அதுக்குள்ள சீற்றங்கள் இல்லை நன்மைகள், பலாபலன்கள், அறுவடை, நல்ல அறுவடை, இதெல்லாம் இந்த 60 வருஷத்துக்கு தான் மாறி மாறி வருது. அப்புறம் திருப்பி முதல் வருஷத்துக்கு போயிடுதுன்னு அழகாக கணிச்சு நமக்கு தமிழ் வருடங்கள் 60. அதுக்கு தான் பஞ்சாங்கம் எழுதியிருக்கோம். பஞ்ச அங்கம் தான் பஞ்சாங்கம்னு சொல்லிட்டாங்க. பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று அப்படிங்கிற மாதிரி நெருப்பு அப்படிங்கிற அந்த பஞ்சபூதங்களுடைய சீற்றம் எப்படி இருக்கும் இருக்கக்கூடாதுங்கிறதா பஞ்சாங்கம்னு வந்துச்சு. பஞ்சாங்கம்னு வந்துச்சு. இப்போ திருவண்ணாமலையோட நிலச்சரிவுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இல்லைங்க. இது திடீர் 40 சென்டிமீட்டர் மழை பெய்ததுக்கு பஞ்சாங்கத்தில் உடனே அது இந்த வருடம் போட்டிருக்கிறது அப்படின்னு வந்துங்க சும்மா இந்த ஒரு பேர் வாங்கணுங்கிறதுக்காக வந்து சில ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க. இனிமேல் ஜோதிடம் பலிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வானமண்டலத்தினுடைய இயற்கைத்தன்மை இருந்த காலத்தில் எழுதியது ஜோதிடம் அல்லது பஞ்சாங்கம். இப்போ வானமண்டலம் இயற்கைத்தன்மையாக மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி கடல் சீற்றங்களும் கடல் காற்றுகளும் மாறிடுச்சு. கடல் காற்றுகளை வச்சு தான் நம்ம தமிழர்கள் வந்து வாணிபமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், எல்லாமே கடல் காற்று வீசும் பகுதியை வச்சு தான் நமக்கு எல்லாமே பண்ணோம். அதனால் வந்து உங்களுக்கு இப்போ அதெல்லாம் கடல் காற்றுகள்லாம் மாறிடுச்சு இனிமேல். அதனால் பஞ்சாங்கம் என்பது சும்மா நம்பகத்தன்மையானது. அதை நம்பவும் கூடாது. அறிவியல் ரீதியாக எல்லாம் பார்த்தோம். வானிலை அறிக்கை தான் இனிமேல் பஞ்சாங்கம். அது வந்து வானிலை அறிக்கை, இந்திய வானிலை அறிக்கையில் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை பின்பற்றி நடந்துக்க வேண்டியது. ஓகே சார். இப்போ திருவண்ணாமலைனாலே கிரிவலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சார். இப்போ கிரிவலம் வந்து வரப்போகுது. ஸோ அதோடைய மண் வளம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சைடில் தான் செக் பண்ணிக்காங்க சார். அதை பற்றி சொல்லுங்கள். இல்லைங்க, அதெல்லாம் வந்து ஒரு சின்ன நிலச்சரிவு தானே. ஒரு 5 நாள் வெளியே வெயில் அடிச்சதுன்னா எல்லாம் சரியாக போயிடும். பழைய நிலைமைக்கு மாறிடும். அதனால் வந்து உங்களுக்கு அதில் பெரிய பேரிடர் இல்லை. அதுக்குள்ளே அரசாங்கம் வந்து தீவிர நடவடிக்கையில் உங்களுக்கு கிரிவலத்துக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராது. அவ்வளோ பெரிய பாதிப்பு அந்த மலைக்கு இல்லை. அது ஏதோ பூதாகாரப்படுத்திட்டாங்க. அது வந்து 40 சென்டிமீட்டர் மழை பெய்யும் போது 4 இடத்துல பாறைகள் உருளுறதும் மண் சரிவுகளும் உண்டாகிறதுக்கு அதிகமான காரணம் அந்த மழை தான். அந்த மழை அவ்வளோ பெய்யலைன்னா அந்த இடம் ஏன் திருவண்ணாமலையா அந்த பிரச்சனைக்கு வருது. அதனால் இது வந்து இதுக்கும் தெய்வ வழிபாடுக்கோ தரிசனத்துக்கு எந்த குறையும் இருக்காது. அதான் சார். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பேராசிரியர்கள் தான் போய் செக் பண்ணாங்க. அது என்ன சார் ரிசல்ட் வந்து? அது ரிசல்ட் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் நிலச்சரிவு தானங்க. இதில் என்னங்க, பேராசிரியர்கள் வந்து ஆய்வு செஞ்சாலும் ஒரு நிலநடுக்கம் ரெக்டர் ஸ்கேல்லாம் இருந்ததுன்னா இந்த இடத்துல நிலநடுக்கம் வந்தது, இவ்வளோ ரெக்டர் ஸ்கேல் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது நிலநடுக்கத்துக்கு சேரல. அதனால் வந்து அடுத்த ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து நிலநடுக்கம் இல்லாத இடத்துல வந்து ஒரு நிலச்சரிவு ஏற்படுது, மண் சரிவு அடிது அப்படின்னா கனமழை தான்.
அந்த நிலச்சரிவுங்கிறது எந்த இடத்துல வரும்னு கேட்டிங்கன்னா 50-60 அடி மேல் மண் இருக்கும். மேல் மண் வந்து 50-60 நமக்கெல்லாம் நீங்கள் எங்கே நோண்டினீங்கன்னா 2 அடிக்கு மேலே மேல் மண் இருக்காது. அப்புறம் பாறை வந்துடும், இல்லைனா கொஞ்சம் பாறை பகுதி வந்துடும். அதனால் எந்த இடத்துல நீங்கள் சென்னையாக இருக்கட்டும், இல்லை திண்டிவனமாக இருக்கட்டும், திருவண்ணாமலை, எங்கேயுமே மேல் மண் கொட்டினீங்கன்னா ஒரு 60 சென்டிமீட்டருக்கு கூட தான் இருக்கும் மண். 60 சென்டிமீட்டர் கீழே தாய் மண் வந்துடும். அது வெட்டுறதே பாறை மாதிரி கரலையாக தான் இருக்கும். அதனால் எங்கேயும் நிலச்சரிவு இந்த பகுதியில் வந்து அந்த 60 சென்டிமீட்டர் மண் தான் உங்களுக்கு கரையும். பள்ளம் மேடு பள்ளமாக இருந்தால் அந்த மலைப்பகுதியில் அந்த 50-60 சென்டிமீட்டர் அவ்வளோதான். நீங்கள் அங்கே போய் நிலச்சரிவு அளந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 சென்டிமீட்டர் மண் அளவு தான் அங்கே சரிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே அங்கே தாய் மண் மேல் மண் இல்லை, மீதி பாறை தான். அப்படியே உங்களுக்கு நலுகள் தான், இது அப்படியே மண் நலுகள் தான். அதனால் மண் கொஞ்சம் லூஸ் ஆகும்போது அந்த பாறை நழுவிக்கிட்டு அந்த பாறை வெயிட்டில் அவ்வளோ மண் சரிஞ்சிட்டு வந்துருச்சு. அவ்வளோதான் இது. சரி சரி. இப்போ திருவண்ணாமலையில் இதுக்கப்புறம் பாதிப்பு இருக்குமா சார்? அப்படிலாம் ஒன்றும் பாதிப்புலாம் இருக்காதுங்க. எந்த இடத்துலையும் என்ன பாதிப்பு இருக்காது. எந்த இடத்துல 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்கிறதோ அதில் என்ன விதமான ஆபத்து வரும்னு யாரும் கணிக்க முடியாது. இனிமேல் எதிர்காலம் கணிக்க முடியாத காலம். பேரிடர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் நடாத்திக்கணும். இப்போ இதெல்லாம் திருவண்ணாமலைக்கே ஒரு பாடம். அதனால் கோயில் சுற்றிலும் பாறைகள் சுற்றிலும் மேல் பகுதியில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் ஒரு பெரும் மழைன்னா கொஞ்சம் நம்மளே நகர்த்திக்க வேண்டியதான். நம்மளை மேலாண்மை செய்துக்கிறது மட்டும்தாங்க இயற்கைக்கு நம்ம செய்கிற உதவி. இயற்கை நமக்கு இன்னும் உதவி செய்யாது. சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.